அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஞ்சல் டேங்க. அதாவது இன்றைய நாளில் 8னுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த 8என்ற நம்பருடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் தரும். அதுவும் பர்டிகுலராக இந்த 888 அப்படின்ற நம்பரை நம்ம யூஸ் பண்ணுவதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நம்பரை நீங்கள் எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கி பாருங்கள். நிச்சயமாக விடியும் பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி வந்திருக்கு. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 8. வருஷத்தோட கடைசியில் இருக்கக்கூடிய 2024 கூட்டினீங்கனாலும் 8 வரும். இன்றைக்கி அஷ்டமியும் இருக்குது. இதுபோல் 8ஓட ஆதிக்கம் இன்று நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம், பூஜை, மேனிஃபெஸ்டேஷன் எது பண்ணாலும் அது இரட்டிப்பு பலனை நமக்கு உடனடியாக கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புக்குரிய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் இதை தாராளமாக செய்யலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. பிளெயினாக இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை, அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு விருப்பத்தை மட்டும் அந்த பேப்பரில் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நல்ல வேலை, ஒரு 20,000 சம்பளத்தில் கிடைக்கணும், சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதில் மாதம் இந்த ஒரு தொகை எனக்கு வருமானமாக வர வேண்டும், இல்லை பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுது, ஒரு 50,000 1,00,000 பணம் தேவைப்படுது, அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இல்லை சப்போஸ் ஒரு 24 மணி நேரமும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஏதாவது ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கணும். இது போல் எந்த ஒரு விருப்பத்தையும் இது நிறைவேற்றும். நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கணும், கடனாக கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வேண்டும். இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். ப்ரமோஷன் வேண்டும், அதே போல் சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், இது போல் விஷயத்திற்காகவும் இதை நீங்கள் பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இன்றைய நாளில் பிரபஞ்சம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனால் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களுக்கு கிடைச்சது போல் பாசிட்டிவாக எழுதுங்க. 8 முறை எழுதுங்க. ஒரே பிரார்த்தனையை 8 முறை எழுதுங்க. க்ரீன் கலர் பென்னு, ப்ளூ கலர் பென்னு, எந்த ஒரு பெண்ணாலையும் நீங்கள் எழுதலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. இப்படியே உங்களுடைய வேண்டுதலை அந்த பேப்பரில் 8 முறை எழுதிட்டீங்க. அந்த பேப்பரை திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 888 அப்படின்ற நம்பரை நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய 2 கையிலையுமே வச்சுட்டு மனதார நீங்கள் அதில் என்ன விஷயத்தை எழுதிருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேலையை எனக்கு பெற்று கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், என்னுடைய குலதெய்வத்திற்கும், என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றி அப்படின்னு 3 முறை நன்றியை சொல்லி அந்த பேப்பரை உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி இந்த ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டிங்க. அதே போல் மறுநாள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை மட்டும் எடுத்து அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை படிச்சுடுங்க. படித்து முடிச்சுட்டு அந்த பேப்பரை திருப்பி 888 அப்படின்ற நம்பரை மட்டும் எழுதுங்க. போதும். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது போல் நீங்கள் 8 நாட்கள் செஞ்சு பாருங்கள். இந்த 8 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். முழுக்க நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கை மேலே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதே போல் 8 நாட்கள், அதாவது நீங்கள் எழுதலாம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் படித்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேப்பரை திருப்பி 888 அப்படின்ற நம்பரை மட்டும் எழுதுங்க. இதை 8 நாட்கள் மட்டும் செய்யுங்க. 9வது நாள் அந்த பேப்பரை எரித்து நீங்கள் வெளியில் ஊதி விட்டு
விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடலாம். இது போல் நீங்கள் அதை பிரபஞ்சத்திடம் சேர்த்துடுறீங்க. இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயத்திற்காக இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த ஒரு விருப்பம் 8 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும். சப்போஸ் 8 நாட்களுக்குள்ளே நிறைவேறினாலும் அந்த பேப்பரை நீங்கள் எரித்து சாம்பலை ஊதி விட்டுடுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை இது நிறைவேற்றி தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுது, இந்த பணம் எனக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 சைடும் 808 அப்படின்ற நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் எழுதிக்கோங்க. ஒரு 10,000, 20,000 இல்லை 50,000 தேவைப்பட்டதுன்னா அந்த பணத்தோட தொகையை நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த பிரியாணி இலையை திருப்பி உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அதை 2 கையிலையும் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்திடம் இந்த ஒரு பணத்தை எனக்கு பெற்று தந்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை நீங்கள் நன்றியை சொல்லிவிடுங்க. நம்ம குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அந்த பிரியாணி இலையை இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விளக்கில் இல்லைன்னா மெழுகுவத்தியில் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும். பணத்தை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். பட்டை இல்லைன்னா பிரியாணி இலை ஒன்றே எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 888 ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை அந்த பட்டையில் இல்லைன்னா பிரியாணி இலையில் எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பேரை எழுதி அந்த இலையை உங்களுடைய பர்ஸு இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் இந்த 888 அதாவது இந்த 3 முறை 8 வருது பாருங்கள், இந்த 8ஓட ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். அதனால் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கு நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இந்த பட்டை இல்லைன்னா பிரியாணி இலையில் எழுதிருக்கீங்க பாருங்கள், அது நீங்கள் தூக்கிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்களுடைய பர்ஸ்லேயே இருக்கலாம். அது இருக்கும்போது நல்ல ஒரு பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல் ஈர்த்து வந்து தரும். முழுக்க முழுக்க நான் சொன்ன விஷயத்தை இன்று நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் கைமேல் பலன் தரக்கூடியது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது. மறக்காமல் இன்று செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.